சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து அ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் ரொம்ப இந்த ட்ரெண்டா மாறுச்சு. ம். நமக்கு என்னன்னா, நம்ம தான் வந்து நெறைய ப்ராஜெக்ட் பண்றோமே. நம்ம தான் பெர்ஃபார்மர் ஆச்சு. நம்ம தான் ஆல்ரெடி வந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டோமே. நம்ம என்ன இதுல பண்றதுன்னு எனக்கு தெரியாம நான் ம். இருந்தது. ம். ஒரு டைம்க்கு அப்புறம் பார்த்தா, நம்மள முன்னலாம் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆஃபீஸ் இந்த மாரி ஆடிஷன் போயிட்டு இருக்கு. வந்து பாருங்கம்மா. இப்ப வந்து வர கால் உங்களோட இன்ஸ்டா ஐடி அனுப்புங்க அப்படின்னு. ம். இன்ஸ்டா ஐடியா சரி ஓகே. ஃபாலோவர்ஸ் இல்ல. அதனால நம்ம நடிச்சா பார்க்க மாட்டாங்களாம். ம். அப்படின்னு சொல்லி வேணான்றாங்க. ம். எனக்கு வந்து பெரிய அதிர்ச்சி. ஏன்னா என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல இன்ஸ்டாகிராம்ல நீங்க எந்த அளவுக்கு வந்து ஆக்டிவா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் வந்து இங்க வாய்ப்பு. ம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க இந்த மாரி இல்ல. ம். அதனால வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ம். என்ன காரணமே இல்லாம சொல்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல இப்ப வந்து எல்லாரும் இப்ப ட்ரெண்டா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணும் அதுல ஒரு இதெல்லாம் நான் ம். மைனஸாவும் சொல்லல, பிளஸாவும் நான் சொல்லல. அவங்கவங்க ஒரு ஸ்டைலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பெர்ஃபார்ம் பண்ணவங்க தானே! நம்ம ஆல்ரெடி நம்மள ப்ரூவ் பண்ணவங்க தானே! ம். அதுக்காக நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல. ஓகே. இதுதான் இப்ப ட்ரெண்டா ம். மாறுனா, அதுக்கு நான் தயார்படுத்திட்டு என்ன நான் அதுக்கு மாத்துறேன் இல்லன்னு சொல்லல. பட் அது பண்ணா தான் இனிமே நீங்க வாய்ப்புன்னு எப்படி நீங்க என்ன டிசைட் பண்ண முடியும்? ம். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எதனால இது ஒரு காரணமா? ம். அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ம். இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டேன்.